ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் காமனாக கன்ஃபியூஸ் ஆகிற சில வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேர் என்ன அப்படின்னா HEAR வர்சஸ் HERE. ஸோ HEAR அப்படின்னா கேட்குறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே HERE அப்படிங்கும்போது இட்ஸ் டினோட்டிங் த லொக்கேஷன், இங்கே அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ கேன் ஹியர் தி பேர்ட்ஸ் சிங்கிங் அவுட் சைடு. அந்த பறவைங்க பாடிட்டு இருக்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது HEAR யூஸ் பண்ணியிருக்காங்க. கம் ஹியர் அண்ட் லிசன் டு தி பேர்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் HERE யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வா அப்படின்னா HEREயும், அதை கேளு அப்படிங்கும்போது HEAரும் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்மளோட செகண்ட் பேர் என்னன்னு பார்க்கலாம். FURTHER வர்சஸ் FARTHER ஃபர்தர். இப்போ FARன்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை வந்து டினோட் பண்ணுது, தொலைவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். FUR அப்படின்னா மேலும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும், அதாவது இன் அடிஷன் டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். இப்போ நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ கேன் ரன் ஃபர்தர் தென் ஐ டிட் லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் ஓடினதை விட என்னால் இன்னும் ஓட முடியும், இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட முடியும் அப்படிங்கும்போது அது தொலைவை சொல்லுது. கொஞ்சம் தூரம் ஓட முடியும் அப்போ வந்து தொலைவை சொல்லும்போது FARTHER அப்படின்னு சொல்லி போடுறோம். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் திஸ் டாபிக் ஃபர்தர். இந்த டாப்பிக்கை இன்னும் மேலும் நான் வந்து அனலைஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து மேலும் அப்படிங்கும்போது FURTHERன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸை சொல்லும்போது FARரும், இன் அடிஷன் டூன்னு சொல்லும்போது FURரும் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்மளோட ஃபைனல் வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். THEN வர்சஸ் THAN. ஸோ THANங்கும் போது அது வந்து ஒரு கன்ஜெக்ஷனாக ஆக்ட் ஆகும். அப்போது ஒரு கம்பேரிசன் ஜோனில் நம்ம பேசுவோம் இல்லையா, அவங்கள விட நான் இது பண்ணியிருக்கேன், அவங்கள விட நான் இது பண்ணலை, அந்த விட அப்படிங்கிற இடத்துல THANன்னு போடுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஷீ இஸ் டாலர் தென் ஹர் சிஸ்டர். அவள் சிஸ்டரை விட உயரமாக இருக்கா, அவளை விட அப்படிங்கும்போது THAN யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ THEN அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா, THEN அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு சீக்வன்ஸை சொல்லும்போது, ஒரு தொடர்ச்சியாக இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் THEN யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன். ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க் அண்ட் தென் ஐ வென்ட் ஃபார் யூ வாக். என்னோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு வாக்கிங் போனேன். அந்த சீக்வன்ஸை சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வேலை பண்ணோம் அப்புறம் வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் THEN யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சீக்வன்ஸை சொல்லும்போது THENனும், ஒரு கம்பேரிசன் ஜோனில் போகும்போது THANனும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.